தொடர்வது காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் இசை அமுதா. இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பின் ஏலம் விடும் இணையதளத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் தொடக்கி வைக்கிறார். இந்த இணையதளத்தின் அறிமுகம் ஏலம் விடும் செயல்முறையை வெளிப்படைத்தன்மை, எளிமையான செயல்பாடு ஆகியவற்றை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்று கூட்டுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இந்திய விவசாயிகள், மீனவர்கள், கைவினைக் கலைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவும் என்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். யூரியா, டை அமோனியம் பாஸ்பேட் மற்றும் சல்பர் ஆகியவற்றை ஏற்றி வந்த 4 சரக்கு கப்பல்கள் கடந்த வாரம் ஹார்மோஸ் நீரிணையை கடந்து ஆந்திரா, ஒடிசா, குஜராத் உள்ளிட்ட துறைமுகங்களை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக மத்திய ரசாயன மற்றும் உர அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு 168 லட்சம் டன்னாக இருந்த நாட்டின் மொத்த உர இருப்பு தற்போது 196 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது என்று அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்திய அளவில் பள்ளிகளில் தூய்மை, சுகாதாரம் மற்றும் நிலைத்தன்மை சார்ந்த நடைமுறைகளை ஊக்குவிக்கும் ஸ்வச் வித்யாலயா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தேசிய அளவிலான சுத்தம் பசுமை விருதினை புதுச்சேரியை சேர்ந்த 13 பள்ளிகள் பெற்றுள்ளன. புதுச்சேரி காலாப்பட்டு அரசு ஆரம்ப பள்ளி தேசிய அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளது. இதில் விருது பெற்ற பள்ளிகள், பணியாற்றிய ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழுக்களுக்கு புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் திருமதி சிவகாமி பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் நேற்று அமெரிக்காவில் நடைபெற்ற குரூப் ஜே பிரிவு ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஆஸ்திரியாவை வீழ்த்தியது. அர்ஜென்டினா கேப்டன் லியோனல் மெஸ்ஸி 2 கோல்கள் அடித்து ஃபிஃபா உலகக்கோப்பையில் தனது கோல் எண்ணிக்கையை 18ஆக உயர்த்தியுள்ளார். இன்று அதிகாலை 5:30 மணிக்கு தொடங்கிய போட்டியில் நார்வே, செனகல் அணிகளும், காலை 8:30 மணிக்கு தொடங்கிய போட்டியில் ஜோர்டான், அல்ஜீரியா அணிகளும் விளையாடி வருகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.